சற்று முன்பு பணப்பட்டுவாடா 8 தொகுதிகளில் தேர்தல் பார்த்திங்கன்னா ரத்து என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொலியை பற்றித்தான் வீடியோவோட முழுமைக்குமே பார்க்க போகிறோம். உண்மையில் 8 தொகுதிகளில் பார்த்திங்கன்னா தேர்தல் ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, அதற்கு பிறகு வேலூர், அரக்கோணம், கோயம்புத்தூர், அதற்கு பிறகு பெரம்பலூர் தொகுதி, இந்த தொகுதிகளெல்லாம் எங்கெல்லாம் திமுகவின் அரசியல் வாரிசுகள் நிற்கப்படுகிறார்களோ அங்கு பணம் என்பது வாரி வாரி இறைக்கப்படும். ஓகேங்களா? திருவண்ணாமலையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய மகன் நிற்கிறாரா? சரி, ஓகே, அங்கே பணத்தை எவ்வளோ கொட்ட முடியுமோ அவ்வளோ வாரி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்படி 8, 10ன்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட கடைசியில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தல் நெருங்குகின்ற ஒரு வேளையிலே அனைத்து விதமான தொகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுகளை இவங்க ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழ்நாட்டில் தான் நிறைய விதமான தொகுதிகளில் தேர்தலை மேபி 100% பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுவாங்க. ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இங்கேயே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 8க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பணப்பட்டுவாடா ஓவராகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஜோதிமணி இருக்கிறாங்க. அவங்க கூட எவ்வளோ அங்கே கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க நிறைய பேர் இந்த தேர்தலில். நீலகிரி தொகுதியின் சார்பில் அங்கே போட்டியிடக்கூடிய ராசா இருக்கிறார். ஸோ அவரும் ஒரு மிகப்பெரிய இது ஒரு கௌரவ பிடித்த ஒரு தேர்தல், கௌரவம் என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு புறம் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எங்கு பார்த்தாலும் எல்லாருமே கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தேர்தல் என்னதான் ஆவது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில விதமான மைண்ட் செட்டிலே அனைத்தும் நடைபெற்று கொண்டிருப்பதா தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ பணப்பட்டுவாடாவின் காரணமாக 8க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பணத்தை கொட்டி தேர்தலை ரத்து செய்வதனால என்ன லாபம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அடுத்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். ஓகேங்களா? அதற்காக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இதன் மூலம் 100க்கு 100 முறை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணப்பட்டுவாடா தொகுதிகளின் பட்டியல்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஓரணியில் இணைந்தார்கள் என்றால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?